நீங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் இவ்வாறு செய்கின்றார், அவர் என்பிபியின் கூற்றுக்கிணங்கத்தான் செயற்படுகிறார் என்றால் அவர் தொடர்பில் நீங்கள் மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்துங்கள். நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள். ஒரு அரசு சீராக நடக்கவில்லை என்றால் அது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்கு பொறுப்பு இருக்கின்றது. கீழ்ப்பகுதியிலே பின்னூட்டத்திலே அனுர அரசை விமர்சிக்க வேணாம் என்று கூறாதீர்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் மக்களுடைய ஆதங்கங்களையும் பார்த்துவிட்டு உங்களுடைய பதில்களை நீங்கள் பின்னூட்டத்திலே வழங்குங்கள். புன்னச்சோலை பகுதி இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் ஒரு பகுதி தான். புன்னச்சோலை பகுதியிலே அங்கு மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்தை நீங்கள் இப்போது பாருங்கள். பக்கத்தை விட்டு எடுத்துருக்கா காசு. அப்ப நான் குடிச்சனும் இல்ல, 3 பிள்ளைகளையும் இது பார்க்காம தனி அவங்க செய்யிருக்காங்க. என்ன நீதி நியாயம்? எல்லாருக்கும் தெரியும் தண்ணி வரணுண்டு. இவ்வளவு நிறைய தண்ணி தெரியுமா? வீடெல்லாம் பாருங்க, போட்டிக்க வீட்டுக்குள்ள தண்ணி படுக்க இல்லாம நாங்க அம்மாவோட வீட்டை படுத்தினாங்க. படிக்கிறதுக்கு புத்தகத்திட்ட படிக்கிற அதுவும் இல்லை. ஏன் கொடுக்குறாங்களே? பிரபு மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட புன்னைச்சோலை வாழ் மக்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் முக்கிய பொறுப்பு ஒன்றுக்கு நியமித்திருக்கக்கூடிய ஆசா யார்? அது உங்களுடைய முக புத்தகத்திலும் கூட இருக்கின்றது. உங்களுடைய அக்காவின் கணவரையும் நீங்கள் முக்கிய பதவிக்கு நியமித்திருக்கிறீர்கள். அவர் யார்? இவர்கள் இருவரும் அல்லது ஆசா என்கின்ற அந்த குறித்த பெண் தான் எங்களுடைய பெயர்களை நீக்குகிறார். நாங்கள் அதாவது மக்களுக்காக போராடுகிற போது போராடப்படுகின்ற மக்களினுடைய நிலைப்பாடுகளை உணராமல் இருக்கின்றார். யார் அந்த ஆசா என்று கேட்கின்றார்கள். பிரபு அவர்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் ஒரு ஊடக சேவையிலே பல விடயங்களை வலியுறுத்தி இருக்கிறீர்கள். அதற்கு வருவதற்கு முதல் இப்போது இந்த ஆதங்கப்படுகிற இந்த பெண்களினுடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆசாவை எந்த அடிப்படையில் நியமித்தீர்கள்? அல்லது உங்களுடைய அக்காவின் கணவர் எந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்? அல்லது நீங்களும் இப்போது மஹிந்த ராஜபக்ச என்ன நடைமுறையை கையாண்டாரோ அல்லது அதனைத்தான் நீங்களும் இப்போது கையாள முற்படுகிறீர்களா என்கின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே இருக்கின்றது.